ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம கிட்ஸ் சயின்டிஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 2 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம 3 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 250ங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 3 பிரிச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட் நம்பரை நம்ம லாஸ்ட் பிளேஸில் போட்டணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டணும். நடுவில் எப்பவும் போல் அந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் இன்டூ லாஸ்ட் நம்பர் இன்டூ 2 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 21 ஸ்கொயர். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி 21 ஸ்கொயரை இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் 2ஓட ஸ்கொயர் போட்டுக்கணும். செகண்ட் பிளேஸில் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2. லாஸ்ட் பிளேஸில் அந்த 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 2 ஸ்கொயர் 4. அந்த நடுவில் உள்ள பிளேஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா 4 வரும். லாஸ்ட் 1 ஸ்கொயர் 1. ஸோ ஆன்சர் என்ன? 441. இப்போ 21 ஸ்கொயருங்கிறது என்னது? 441. அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நடு பிளேஸில் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து 210, அதாவது 210 வரும். லாஸ்ட் பிளேஸில் 5 ஸ்கொயர், ஸோ 25. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 1 பிளேஸில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறோம். அந்த 2வை கொண்டு போய் 210 கூட ஆட் பண்ணுறோம். 210 கூட ஆட் பண்ணோன்னா 212, அதாவது 212. இப்போ இந்த 2வை என்ன பண்ணுறோன்னா அப்படியே போட்டுக்கலாம். இந்த 21 இருக்குல்ல, அந்த 21 441 கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 462. ஸோ அந்த 462வை நம்ம அப்படியே இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ 215 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 46225, அதாவது 46,225. இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராக புரிஞ்சுட்டு, ஸோ அடுத்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம 103யோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். லாஸ்ட் டிஜிட்டை லாஸ்ட் பிளேஸில் போட்டுக்கலாம். நடுவில் 10 இன்ட்டு 3 இன்ட்டு 2. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அந்த 10 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். 10 ஸ்கொயர் என்னது? 100. நடுவில் உள்ளது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 60 கிடைக்கும். லாஸ்ட்டாக 3 ஸ்கொயர், ஸோ 9. இந்த 9ஐ அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 60ல் உள்ள 1 பிளேஸை மட்டும் எடுத்து போடணும், அதாவது 0. இந்த 6 என்ன பண்ணோன்னா 100 கூட ஆட் பண்ணணும். 100 கூட ஆட் பண்ணால் 106, அதாவது 106. ஸோ அப்படியே அந்த 106ஐ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் போட்டுறோம். ஸோ 103 ஹோல் ஸ்கொயர், அதாவது 103யோட ஸ்கொயர் என்னதுன்னா 10609, அதாவது 10,609. இந்த மேக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அதே டைம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறத பற்றி பார்ப்போம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ட்ரிக்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா தான் பண்ணியிருக்கோன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.